Hi students, welcome to our YouTube channel. ஒரு நிறுவனத்தில் உதவியாளர்கள் ஏ, எழுத்தர்கள் சி, மேலாளர்கள் எம் மற்றும் நிர்வாகிகள் இ ஆகிய 4 பிரிவுகளில் பணியாளர்கள் உள்ளனர். அப்போ என்னென்ன பிரிவு? உதவியாளர், எழுத்தர், மேலாளர், நிர்வாகி அப்படின்னு 4 பிரிவுல பணியாளர்கள் இருக்காங்க. அதத்தான் ஏ, சி, எம், இ என்ற பிரிவுல பணியாளர்கள் ஊதியங்கள் முறையே அப்படி பிரிவுல உள்ள பணியாளர்களோட ஊதியம் 10,000. ஏ பிரிவுல உள்ளவங்களுக்கு எல்லாம் 10,000, சி பிரிவுல உள்ளவங்களுக்கு எல்லாம் 25,000, எம் பிரிவுல உள்ளவங்களுக்கு 50,000, இ பிரிவுல உள்ளவங்களுக்கு 1,00,000. இப்போ ஏல எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க ஏ அப்படின்றதுக்கு அப்படின்னா 5 பேர் வேலை பாக்குறாங்க. A1, A2, A3, A4 மற்றும் A5 ஆகியோர் உதவியாளர்கள். C1, C2, C3, C4 ஆகியோர் எழுத்தர்கள். M1, M2, M3 ஆகியோர்கள் மேலாளர்கள். E1, E2 ஆகியோர் நிர்வாகிகள் ஆவர். இது எக்ஸ் ஆர் ஒய் என்ற உறவில் எக்ஸ் என்பது ஒய் என்பவர்களுக்கு கொடுக்கப்படும் ஊதியம். அப்ப எக்ஸ்ன்றது உள்ள பணியாளர்கள், ஒய்ன்றது அவங்களுக்கு கிடைக்க போற ஊதியம் எனில் ஆர் என்ற உறவை வரிசை சோடி முறையில அம்புக்குறி படத்திலையும் நம்ம குறிக்கிடணும். வரிசை சோடி முறையிலையும் அம்புக்குறி படம் மூலமாகவும் குறிப்பிடுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு கேள்விப்படி என்ன சொல்லிருக்காங்க? ஏ அப்படின்றது உதவியாளர். அதுல 5 பிரிவுகள் இருக்கு. 5 பிரிவு இவங்க உதவியாளர்கள். சின்ற பிரிவு எழுத்தர்கள். அதுல 4 பேர் வேலை பாக்குறாங்க. எம் அப்படின்ற பிரிவு மேலாளர்கள். அதுல 3 பேர் வேலை பாக்குறாங்க. ஈன்ற பிரிவு நிர்வாகிகள். அதுல 2 பேர் நிர்வகிக்கிறாங்க. எக்ஸ் அப்படின்றது நமக்கு அவங்களுக்கு கொடுக்கிற ஊதியம். ஒய் அப்படின்றது அவங்க பணியாற்ற பணியாளர்கள். இத்தனை பேர் வேலை பாக்குறாங்க இல்லையா, இந்த பணியாளர்கள் ஒய், அவங்களுக்கு கிடைக்க போற ஊதியம் எக்ஸ். இத வரிசை சோடி மூலமா எழுதணும்னா வரிசை சோடிகளின் கணம்னு போட்டுக்கோங்க. ஆறுன்றது எக்ஸ். ஏ அப்படின்ற பிரிவுல உள்ளவங்களுக்கு 10,000 சம்பளம் இல்லையா, அப்ப ஊதியத்தை எழுதணும். எக்ஸ்ன்றது ஊதியம் அப்படின்றதுல ஊதியத்தை எழுதணும். 10,000, A1, 10,000, A2, 10,000, A3, 10,000, A4, 10,000, A5. 5 பேருக்குமே 10,000 தான் சம்பளம் கொடுப்பாங்க. அடுத்து C1 அப்படி சியோட கேட்டகரியில உள்ளவங்களுக்கு 25,000 சம்பளம். அப்ப 25,000, C1, 25,000, C2, 25,000, C3, 25,000, C4. இதுல 4 பேர் வேலை பாக்குறாங்க இல்லையா, எழுத்தர். 4க்கு எழுதியாச்சு. அடுத்து எம் அப்படின்றவங்க மேலாளர்கள். அதுல அதுக்குடைய ஊதியம் 50,000. 50,000, M1, 50,000, M2, 50,000, M3. 3 பேர் வேலை பாக்குறாங்க. 3 பேருக்கு எழுதியாச்சு. அடுத்து நிர்வாகிகளுக்கு 1,00,000 சம்பளம். 1,00,000, E1, 1,00,000, E2. முடிஞ்சு. இதுதான் வரிசை சோடிகளின் கணம். அடுத்து அம்புக்குறி படம் குறிக்கணும் இல்லையா, இந்த அம்புக்குறி படத்துக்கு ஊதியம் போட்டுக்கோங்க. அடுத்து பணியாளர்கள். எக்ஸ்ன்றது ஊதியம், ஒய்ன்றது பணியாளர்கள். இப்ப எக்ஸ் ஒய்க்கு புள்ளிகள் போகுது. என்ன ஊதியம்? 10,000 ஊதியம், அடுத்து 25,000 ஊதியம், அடுத்து 50,000 ஊதியம், அடுத்து 1,00,000 ஊதியம். இப்போ 10,000 ஊதியத்துல உள்ளவங்க 5 கேட்டகரியில உள்ளவங்க. A1, A2, A3, A4, A5 குறிச்சாச்சு. அடுத்து 25,000 ஊதியம் உள்ளவங்க 4 பிரிவுல உள்ளவங்க. C1, C2, C3, C4. அடுத்து 50,000 சம்பளம் வாங்குறவங்க 3 பேர். M1, M2, M3. இப்போ 1,00,000 சம்பளம் வாங்குறவங்க 2 பேர். E1, E2 அம்புக்குறி படம் மூலமாவும் குறிச்சாச்சு. விஸ்வரூப வெற்றி. ஸ்டூடெண்ட்ஸ், விடாம கணக்குகளை வீடியோ பார்த்து செஞ்சு பாருங்க. விஸ்வரூப வெற்றின்ற 100 மதிப்பெண்ணை எளிதில் பெறலாம். டவுட்ஸ் எதுவும் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. Please subscribe the channel. Thank you students.